மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்வதே தங்களது முதன்மையான பணி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திமுகவின் சட்டரீதியான போராட்டங்களால் கடந்த 3 ஆண்டுகளில் 15,066 மருத்துவ இடங்கள் ஓபிசி பிரிவினருக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பின்தங்கிய சமூகங்களின் விகிதாச்சாரங்களை அடையாளம் காணவும், சமூக நீதியை நிலைநாட்டி இடஒதுக்கீட்டில் நமக்கான பங்கை பெறவும் மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை உறுதி செய்வதே தங்களது முதன்மையான வேலை என்று தெரிவித்துள்ள அவர், ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்னெடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறியுள்ளார். சிறுபான்மையினர் வாக்கு கூட்டணி பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் தீவிரமாக கட்சி பணிகளை மேற்கொள்ளுங்கள் எனவும் அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக திண்டுக்கல் தொகுதி அதிமுக நிர்வாகிகளுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இட ஒதுக்கீடு உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை அதிமுக அரசுதான் செயல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்வாகிகள் அனைவரும் மாதந்தோறும் ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும், அதிமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவும் இபிஎஸ் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து பணியாற்ற வேண்டும் என்றும், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியும் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் வைத்து விசாரிக்க உதகை நடுவர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய புகார் தொடர்பான வழக்கில் உதகை நடுவர் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காவல்துறை சார்பில் சவுக்கு சங்கரை 5 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரப்பட்டது. இருப்பினும் நீதிபதி 24 மணி நேரம் வரை அவரை காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். இந்த விசாரணையின் போது 4 மணி நேரத்திற்கு ஒருமுறை சவுக்கு சங்கர் அவரது வழக்கறிஞரிடம் பேசவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் ரோப்கார் சேவை தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் தலைமையில் 12 பேர் அடங்கிய அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ரோப்கார் சேவையை கடந்த 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திடீரென வீசிய சுழல் காற்றால் ரோப்கார் சேவை தொடங்கப்பட்ட 2வது நாளில் ரோப்கார் சக்கரத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரோப்கார் பெட்டிகளில் சிக்கிக் கொண்ட 3 பெண்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் சக்கரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரி செய்யப்பட்டதும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை உள்ளிட்டோர் அங்கு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனையடுத்து அமைச்சர் சேகர்பாபு உத்தரவின்படி 12 பேர் கொண்ட குழுவினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது குழு ஆலோசனைக்கு பிறகு ரோப்கார் சேவை தொடங்கப்படும் என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சேலம் ஏடிஎஸ்பி சங்கர், திண்டிவனம் முத்திரைத்தாள் வட்டாட்சியர் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். வானூர் அருகே பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்து முறைகேடு செய்ததாக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதமி சிகாமணி, கோபிநாதன், சதானந்தம், ஜெயச்சந்திரன் உட்பட 8 நபர்கள் மீது கடந்த 2012ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோபிநாதன், சதானந்தம், ஜெயச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். முன்னாள் செஞ்சி வருவாய் ஆய்வாளரும் தற்போது திண்டிவனம் முத்திரைத்தாள் பிரிவு வட்டாட்சியருமான வெங்கடேசன், வானூர் காவல் ஆய்வாளராக பணியாற்றி தற்போது சேலம் ஏடிஎஸ்பியாக உள்ள சங்கர் ஆகியோர் அரசு தரப்பில் சாட்சியம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி பூர்ணிமா விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தார். பட்ஜெட் மீதான உரை விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நடுத்தர மக்களை பட்ஜெட் என்ற பெயரில் நெஞ்சிலும் முதுகிலும் பிரதமர் குத்திவிட்டதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். விளக்கு ஏற்றுவதும் கைத்தட்டுவதும் தான் பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு கொடுத்த வேலைவாய்ப்பா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். நாடு முழுவதும் வினாத்தாள் கசிவு இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதித்து வரும் நிலையில், இதுகுறித்து எந்த திட்டமும் இடம்பெறவில்லை என்று ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார். 2024 சட்டப்பேரவை
தனது உரையின் போது ராகுல் காந்தி ஒரு புகைப்படத்தை காட்ட முயற்சி செய்தார். அவர் புகைப்படத்தை கையில் எடுத்தபோது அவரை காட்டாமல் சபாநாயகரை மட்டும் கேமரா காட்டிக் கொண்டிருந்தது. இதனை விமர்சித்து ராகுல் காந்தி பேசினார். கையில் இருந்த புகைப்படத்தை உயர்த்த முயற்சித்த போது மீண்டும் சபாநாயகர் திரையில் காட்டப்பட்டார். இதனால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மேஜையை தட்டி சிரித்தனர். और इस फोटो में सर मुझे एक ओबीसी अफसर नहीं दिख रहा, एक आदिवासी अफसर नहीं दिख रहा, एक दलित अफसर नहीं दिख रहा मुझे। ये हो क्या रहा है सर? सर देश का हलवा बट रहा है सर, और इसमें 73% का एक है ही नहीं सर। ये आप लोग हलवा खा रहे हो और बाकी देश को हलवा मिल ही नहीं रहा है। பீகார் மாநிலத்தில் தொடர்ந்து பாலங்கள் இடிந்து விழுந்து விபத்துக்கு உள்ளாகி வரும் நிலையில் இது தொடர்பாக அந்த மாநில அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பிரதீஷ் சிங் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பீகார் மாநிலத்தில் கட்டப்பட்டு வரும் அனைத்து பாலங்கள் மற்றும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட பாலங்களை உயர் நிபுணர்கள் கொண்டு ஆய்வு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தனர். மேலும் பலவீனமாக உள்ள கட்டுமானங்கள் அனைத்தையும் இடிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கடந்த 2 ஆண்டுகளில் ஏராளமான பாலங்கள் இடிந்து விழுந்து இருப்பதாகவும் எதிர்காலத்திலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் ஏராளமான உயிர்கள் பறிபோவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனு மீது பீகார் மாநில அரசு மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தலைமை நீதிபதி ஒத்திவைத்தார். ஹாக்கியில் அர்ஜென்டினா இந்தியா இடையே நடைபெற்ற போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது. கடந்த போட்டியில் இறுதி நிமிடத்தில் கோல் அடித்து இந்தியாவிற்கு வெற்றி தந்த இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் இந்த போட்டியிலும் இறுதி நிமிடங்களில் கோல் அடித்து இந்திய போட்டியை டிரா செய்ய முக்கிய பங்காற்றினார். அதேபோல பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாத்விக் ரன்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அவர்களுக்கு எதிராக விளையாட வேண்டிய ஜெர்மனி வீரர்கள் காயம் காரணமாக விலகிய நிலையில் பிரான்ஸ் நாட்டின் இணை இந்தோனேஷியா நாட்டின் இணைக்கு எதிராக தோல்வியடைந்தனர். இதன் மூலம் இந்தியாவின் சாத்விக் ரன்கிரெட்டி சிராக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் 3ஆம் நாள் நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் சீனா முதல் இடத்தில் இருக்கிறது. 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலம் என 9 பதக்கங்களை சீனா வென்றுள்ளது. 10 மீட்டர் ஏர் ரைபிள் மற்றும் 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஷெங் லியாஹோ 2 தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். 2வது இடத்தில் ஜப்பான் மற்றும் கொரிய நாடுகள் 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளன. 4வது இடத்தில் ஆஸ்திரேலியா 4 தங்கம், 2 வெள்ளி என 6 பதக்கங்களை வென்றுள்ளது. 3 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கல பதக்கத்தை வென்று அமெரிக்கா 5வது இடத்தில் உள்ளது. 1 வெண்கல பதக்கத்தை வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் 22வது இடத்தை பிடித்திருக்கிறது. சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தில் இடம்பெற்றுள்ள ஃபயர் சாங்கின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டது. சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதி ஃபயர் சாங் வெளியானது. பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாடலுக்கு ரசிகர்கள் அதிக வரவேற்பு அளித்தனர். கங்குவா திரைப்படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. சூர்யா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி 2 ஆண்டுகளை கடந்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. செம்பருத்தி டீ குடித்தால் நல்லது என நயன்தாராவின் இன்ஸ்டாகிராம் பதிவு குறித்து விமர்சித்துள்ள கல்லீரல் மருத்துவர் சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். நயன்தாரா சினிமாவில் நடிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு அழகு சாதன பொருட்கள் முதல் சானிட்டரி நாப்கின் வரை விற்பனை செய்து வருகிறார். அந்த வகையில் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் செம்பருத்தி டீ குடிப்பது உடம்புக்கு நல்லது என்றும் தான் தினமும் செம்பருத்தி டீயை குடித்து வருவதாகவும் பதிவிட்டார். மேலும் செம்பருத்தி டீ குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பட்டியலிட்டுள்ள அவர் சர்க்கரை நோய், அதிக கொழுப்பு போன்றவை குறைகிறது என்று தெரிவித்தார். நயன்தாராவின் இந்த பதிவினை பார்த்த கல்லீரல் மருத்துவர் பிலிப்ஸ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நயன்தாரா சொல்வது போல் செம்பருத்தி பூவில் ஆரோக்கிய நன்மைகள் எதுவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றும்
செம்பருத்தி என்பது சப்டாரிஃபா என்ற குறிப்பிட்ட வகை ஒளிவண்ண மலர், அதில் ஆரோக்கிய நன்மைகள் இல்லை எனவும் கூறியுள்ளார். மேலும் சமந்தாவை போலவே நயன்தாராவும் அவரது ஃபாலோயர்களை தவறாக வழிநடத்துகிறார் என்றும், செம்பருத்தி டீ சுவையானது என கூறினால் போதும், ஆரோக்கியம் குறித்து பேச நயன்தாரா யார் என்றும் கேள்வியை எழுப்பியுள்ளார். இதையடுத்து அந்த பதிவை நீக்கிய நயன்தாரா, முட்டாள்களுடன் விவாதிக்க விரும்பவில்லை என்ற மார்க் ட்வைன் கருத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவு செய்தார். சென்னை வேளச்சேரியில் ஜோய் ஆலுகாஸ் நகைக்கடையின் 2வது புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது. நடிகர் பிரசாந்த், நடிகை மடோனா செபாஸ்டியன், வேளச்சேரி எம்எல்ஏ அசன் மௌலானா, ஜோய் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் ஜோய் ஆலுகாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்து பார்வையிட்டனர். அனுகிரஹா, டெம்பிள் ஜுவல்லரி, பிரைடு டைமண்ட்ஸ், போல்கி டைமண்ட்ஸ், யுவா, எவ்ரிடே ஜுவல்லரி, அபூர்வா, ஆன்டிக் கலெக்ஷன், ரத்னா என பல்வேறு விதமான நகைகள் கொண்ட ஆபரண மாளிகையாக இந்த புதிய கிளை ஜொலிக்கிறது. தங்கம், வைரம் என்று அனைத்து விதமான ஆபரணங்களிலும் 2024 புத்தம் புதிய டிசைன்களின் வரவுகளும் உள்ளன. உலகத்தரம் வாய்ந்த ஜுவல்லரி அனுபவத்தை இந்த புதிய நகைக்கடையில் வாடிக்கையாளர்கள் பெற்று மகிழலாம் என ஜோய் ஆலுகாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.